நட்சத்திரங்களின் ஆலயங்கள் என்னும் இந்த பகுதியிலே இப்பொழுது நாம் கேட்டை நட்சத்திரத்திற்கு உரிய கோவில்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பராய்மரம் தலவிருட்சமாக உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும். கேட்டை நட்சத்திரத்திற்கு தேவதை இந்திரன், அதிதேவதை, பிரத்யதி தேவதை, தெய்வம் எல்லாமே லட்சுமி வராகப் பெருமாள். வராகப் பெருமாளை வழிபட்டால் அதிக நன்மைகள் நடைபெறும். ஆதிவராகப் பெருமாள் சந்நிதி திருப்பதி திருமலையிலே புஷ்கரணி பக்கத்திலே இருக்கிறது. அதை சென்று வழிபட வேண்டும். வடமேற்கு மூலையிலே அது இருக்கிறது. புஷ்கரணியின் வடமேற்கு மூலையிலே இருக்கிறது. இந்த வராகப் பெருமாள் வழிபாடு என்பது மிக மிக பழமையானது. நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பதே ஸ்வேத வராக கல்பம்தான். சங்கல்ப மந்திரத்திலே வரும், சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணா த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே. ஸ்வேதவராக கல்பம்னு தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கல்பத்துக்கு பெயர். அஷ்டாவிம் சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே. மேருவுக்கு தெற்கே இருக்கக்கூடிய பாகமான பாரத தேசத்திலே டோபோகிராஃபி முதற்கொண்டு வருது பாருங்க. சங்கல்ப மந்திரத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? சில பேர் அவங்க நட்சத்திரம் சொல்ல தெரியாதாக்கா சாமி பேருக்கே பண்ணுங்க, இல்லாட்டா இவர் பேருக்கு யாரோ உட்கார வச்சு அர்ச்சனை பண்ண போற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாமே சாமி பேருக்கு தான். இந்த சங்கல்ப மந்திரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. சங்கல்பம் பண்ணி தான் அர்ச்சனை பண்ணோம், அதுவும் சாமி பேருக்கு தான் பண்ணுவாங்க. ஸ்வேதவராக கல்பம்ங்கிற ஒரு கல்பத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கலியுகத்துல நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த பீரியட் இருக்கே, இது ஸ்வேதவராக கல்பத்தில் ஒரு பகுதி. ஸ்வேதவராகம் என்பதுதான் ஆதி. அதனால்தான் ஆதிவராக பெருமாள் அப்படின்னு அவருக்கு பெயர். ஏன் கேட்டைக்கு இது வந்தது அப்படின்னா, கேட்டை தான் ஆதியிலே தோன்றிய நட்சத்திரம். சில பேர் முதல்ல இருந்தே நல்லா பெரிய இதுவா இருப்பாங்க, அப்புறமா பின்னால வரவங்க புத்திசாலித்தனமா இந்த பழைய ஆட்களை ஓரம் கட்டிட்டு அவங்க முன்னால வந்துருவாங்க. அந்த மாதிரி இந்த கேட்டை நட்சத்திரம் பிற்காலத்திலே பின்னுக்கு தள்ளப்பட்டது. அதுதான் முதல் நட்சத்திரம். அதனால்தான் அதுக்கு ஜேஷ்டா நட்சத்திரம்னு பேரு. அதுதான் மூத்தது. அதே மாதிரி வராக பெருமாள் தான் ரொம்ப எல்லாத்துக்கும் பெரிய பெருமாள். அவர் தான் மூத்த பெருமாள். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், அடுத்தது வராக அவதாரம் தான். வராக அவதாரத்திலே வந்த பெருமாள் தான் லட்சுமி வராக பெருமாளாக பல ஆலயங்களிலே இன்று வழிபடப்படுகிறார். அதுக்கப்புறமா தான் மற்ற அவதாரங்கள்லாம் வந்தது. நிருசிம்மாவதாரம் எல்லாம் அதுக்கு பின்னால வந்தது தான். அதனால இந்த ஆதி வராக பெருமாளை கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டும். கல்லிடைக்குறிச்சி என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அது குபேரன் பிரதிஷ்டை செய்த வராக பெருமாள் கோவில். கல்லிடைக்குறிச்சி என்பது நெல்லை மாவட்டத்திலே இருக்கிறது. கல்லிடைக்குறிச்சி அப்படின்னு சொல்லணும். அதை கள்ளக்குறிச்சி அப்படின்னா விழுப்புரம் பக்கத்தில் இருக்க அந்த கள்ளக்குறிச்சி அது இல்லை. இது கல்லிடைக்குறிச்சி திருநெல்வேலி ஜில்லால தாமிரபரணி தீரத்திலே இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பெருமாள் கோவில். அந்த தலத்தை பற்றி முத்துசாமி தீட்சிதர் பாடிய ஒரு ஆவோகிராக பாடல் ஒன்று இருக்கிறது, ஸ்ரீலட்சுமி வராகம் அப்படின்னு. அந்த ஸ்ரீலட்சுமி வராகம்ங்கிற அந்த ஆபோகி ராகத்திலே அமைந்த அந்த பாட்டிலே நல்ல அபூர்வமான தகவல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன. அதிலே குபேர பிரதிஷ்டிதம் அப்படின்னு முத்துசாமி தீட்சிதர் அழகாக சொல்லி இருக்கிறார். ஆகவே அதை நம்ம அந்த தலத்தை பற்றியுடைய தொன்மை, அதோடைய சிறப்பு, அதோடைய இருப்பிடம் முதற்கொண்டு சொல்லியிருக்கார். தாமிரபரணி நதிக்கரையிலே குபேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லட்சுமி வராகம் அப்படின்னு அந்த பாட்டுல ரொம்ப அழகா வரும். ஆகவே அந்த கல்லிடைக்குறிச்சிக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அது குபேரன் பிரதிஷ்டை பண்ண ஊருங்கிறதுனால மோஸ்ட்லி பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அங்கிருந்து வந்தவங்களா இருப்பாங்க. நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கல்லிடைக்குறிச்சியிலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. ஏன்னா அந்த குபேரன் பிரதிஷ்டை பண்ண ஊர் அது. குபேரன் பிரதிஷ்டை பண்ண பெருமாள் அந்த லட்சுமி வராக பெருமாளை வழிபட்டு அந்த அருள் பெற்றவர்கள் எல்லாம் இன்று செல்வ செழிப்பு உடையவர்களாக தொழிலதிபர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே கல்லிடைக்குறிச்சிக்கு போய் லட்சுமி வராக பெருமாள் சன்னதியில போய் வழிபாடு செய்யணும். சங்கீத ஞானம் உள்ளவர்கள், கர்நாடிக் மியூசிக்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைகளை ஸ்ரீலட்சுமி வராகம்ங்கிற அந்த தீட்சிதர் கீர்த்தனையை பாடம் பண்ண சொல்லி வீட்டுல பாட சொல்லணும். அதுல கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்த குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் லட்சுமி வராக பெருமாளை அனுதினமும் வணங்க வேண்டும். வராக பெருமாள் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று அங்கெல்லாம் போய் பெருமாளை வழிபட வேண்டும். இந்த கல்லிடைக்குறிச்சி
ஸ்தலம் இருக்கிறது. அது ரொம்ப ஒரு அழகான ஒரு கோவில், அழகான ஊர். நிறைய அங்க இந்த கோவிலை சுற்றி நிறைய தெருக்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். மாலை மாலையாக வீடுகள் எல்லாம் மாலை தொடுத்தாற் போல சரம் சரமாக வீடுகள், அழகான தெருக்கள், இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு ஊராக அந்த கல்லிடைக்குறிச்சி விளங்குகின்றது. கல்லிடைக்குறிச்சியிலே ஸ்ரீ லட்சுமி வராக பெருமாள் எழுந்தருளியதற்கான காரணம் என்னவென்றால், குபேரன் லட்சுமியை வராக பெருமாளோடு சேர்த்து பூஜை செய்ய வேண்டும் என விருப்பப்பட்டு கல்லிடைக்குறிச்சியிலே லட்சுமி வராக பெருமாளுக்கு ஆலயம் கட்டி பிரதிஷ்டை செய்து பலகாலம் லட்சுமி வராக பெருமாளை வழிபட்டதாக தலபுராணம் சொல்கிறது. ஆகவே அற்புதமான அந்த கல்லிடைக்குறிச்சி தலத்திற்கு கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் சென்று திருநெல்வேலியிலிருந்து கல்லிடைக்குறிச்சிக்கு போய் லட்சுமி வராக பெருமாளை தரிசனம் செய்தால் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அனைத்து விதமான செல்வங்களும் பெறுவார்கள். வாழ்க்கையிலே தடைகள் எல்லாம் நீங்கும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். லட்சுமி கடாட்சம் கிடைத்தால் வீட்டுக்கு லட்சுமி வருவாள். ஆகவே மங்களகரமான விசேஷங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு கல்லிடைக்குறிச்சி லட்சுமி வராக பெருமாளை அனைவரும் சென்று வழிபட வேண்டும். தென் திசையாக நீங்க ஏதாவது பயணம் மேற்கொள்வதாக இருந்தால் அப்பொழுது கல்லிடைக்குறிச்சி லட்சுமி வராக பெருமாளையும் சேர்த்து தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். நெல்லைக்கு செல்வோம், கல்லிடைக்குறிச்சிக்கு செல்வோம், லட்சுமி வராக பெருமாளை வழிபடுவோம் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். கேட்டை நட்சத்திரத்திற்கான ஆலயங்கள் தொடரும். நாளைய நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.